Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு தெய்வீக பொருள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது இந்த தர்பையில் செஞ்ச பாயை பற்றி தான். இந்த பாய் நான் அமேசானில் தான் நான் வாங்கினேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நான் வாங்கும்போது 330 rupees. இப்போ என்ன ரேட் இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த தர்பை நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கிரகணத்து அப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் மேலே, தண்ணி மேலே, மளிகை சாமான்கள் மேலெல்லாம் நம்ம வைப்போம். அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த டைமில் நிறைய இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த பொருள்களில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்து மேலேயும் தர்பை வைப்போம். இந்த தர்பை ஒரு புல் வகையை சார்ந்தது. இது காஞ்சி இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் இதோட பவர் குறையவே குறையாது. இந்த தர்பை அடியில் பிரம்மாவும், நடுவில் மகாவிஷ்ணுவும், நுனியில் சிவபெருமானும் இருப்பதாக ஐதீகம். இந்த தர்பை மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணால் அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாருமே ஒன்று மான் தோல், இல்லை புலித்தோல், இல்லைன்னா தர்பை ஆசனத்தில் தான் அமர்வாங்க. இப்போல்லாம் மான் தோல், புலித்தோல்லாம் கிடையாது. அதனால் நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறவங்களாம் இந்த தர்பை மேட் மேலே உட்காந்து தான் செய்கிறாங்க. கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொடிமரத்தை சுற்றி அந்த தர்பையை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இயற்கையில் உள்ள பிரபஞ்ச சக்தியும் கோயில் இருக்கிற கடவுளோட சக்தியும் கிரகிச்சு அந்த தர்பையில் இறங்கியிருக்கும். அதனால தான் கொடிமரத்துக்கு கீழே நம்ம விழுந்து கும்பிடணும் அப்படிம்பாங்க பெரியவங்க. அந்த கொடிமரத்துக்கு கீழே விழுந்து கும்பிடும்போது அந்த தர்பையில் இருக்கிற அந்த பவர் நம்ம உடம்புல இறங்கும் அப்படிம்பாங்க. இந்த தர்பை நல்ல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, கெட்ட விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹோமமெல்லாம் வளர்க்கும்போது இந்த தர்பையை மோதிரமாக போட்டுப்பாங்க. அதுக்கு பவித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பவித்திரம் அப்படின்னா பரிசுத்தமானது, மிக தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த தர்பையை மோதிர விரலில் மோதிரம் மாதிரி செஞ்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்ல சொல்ல ஹோமகுண்டத்தில் நெய் விடுவாங்க. அந்த மந்திரங்கள் அந்த தர்ப வழியாக இறங்கி அப்படியே நம்ம மைண்டுக்கு செல்லும். இயற்கையில் இருக்கிற பிரபஞ்சத்தின் சக்தியும் அந்த மந்திர சக்தி எல்லாமே உள்ளே இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பித்திருக்காரியங்களுக்கு எல்லாமும் இந்த தர்பையை மோதிர விரலில் போட்டு தான் செய்வாங்க. அது கொஞ்சம் திருப்பி விட்டுடுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு தர்பை யூஸ் ஆகும். வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருந்தது அப்படின்னா தர்பையை கட்டாக அப்படியே பூஜை ரூம்லேயோ இல்லை வாசல்லையோ வைப்பாங்க. தெற்க பார்த்து தர்பையை வைக்கக்கூடாது, மேற்க பார்த்தும் வைக்கக்கூடாது. எக்காரணம் கொண்டும் தர்பையை நகத்தால் கிள்ளக்கூடாது. அது மேலே நுனி இருந்தால் மட்டும்தான் தர்பைக்கு பவர் இருக்கும். அதனால் இந்த நுனி உடையாத தர்பையாக தான் நம்ம வைக்கணும். நீங்கள் வீட்டில் வாசலில் வைக்கணும் அப்படின்னா ஒரு புரோகிதரையோ நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களோ நீங்கள் கேட்டுக்கிட்டு எந்த பக்கம் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வைங்க. குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு பாயில் உட்காந்து படித்தாங்கன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் குறையவே குறையாதான். அவங்க படித்ததும் மறக்கவே மறக்காதான். அவங்க மெமரியில் ரொம்ப நல்லா நிற்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாமே நிறைய பேர் வீட்டில் இந்த தர்பை பாய் இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படி ஜபமாலை வச்சுருக்காங்களோ அதே போல் இந்த பாயும் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப தெய்வீகத்தன்மை வாய்ந்தது இந்த தர்பை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.